ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். என்னடா எல்லாம் புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இனிமேல் இந்த மாதிரியான செட்டப்பில் தான் நம்ம வீடியோ இருக்க போகுது. ஸோ செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்க. எங்கிட்ட இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு கொஞ்சம் லைட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். மற்றபடி நம்மளுடைய Poco M4 Pro 4G ஸ்மார்ட் ஃபோனில் தான் இப்போதைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிடலாம். பட் இந்த குவாலிட்டி இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய்டுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா iQoo Z7 5G ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியும். அதனுடைய சக்ஸஸராக அடுத்து iQoo Z7 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சைனாவில் லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த iQoo Z7 Pro 5G இப்போ Geekbench வெப்சைட்லையும் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த iQoo Z7 Pro 5G நான் சொன்ன மாதிரி இப்போ Geekbench வெப்சைட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லிஸ்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில இன்ஃபர்மேஷன் சில டேட்டாஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் Geekbench ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பட்சத்தில் நமக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிங்கிள் கோர் மல்டி கோருடைய பர்ஃபார்மன்ஸ், அதோடைய ஸ்கோர் என்ன, எக்ஸாக்டான ஸ்கோர் என்ன, அண்ட் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் தான் இந்த iQoo Z7 Pro 5G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த சிங்கிள் கோர் மல்டி கோருடைய ஸ்கோர் என்ன அப்படின்றது இப்போ நமக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிங்கிள் கோர்னு பார்த்தீங்கன்னா 873 சிங்கிள் கோர் வந்திருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி மல்டி கோர் 2900+ ஒரு மல்டி கோர் வந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த CPU ஆர்க்கிடெக்சர், இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸருடைய CPU ஆர்க்கிடெக்சர் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கு. இதில் 2.71 GHz கிளாக் ஸ்பீடோட ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு கோரும் அண்ட் 2.4 GHz கிளாக் ஸ்பீடோட ஒரு 3 கோரும் கடைசியாக 1.8 GHz கிளாக் ஸ்பீடோட 4 எஃபிஷியன்சி கோரும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த CPU ஆர்க்கிடெக்சர் அண்ட் இதில் சொல்லக்கூடிய இந்த சிங்கிள் கோர் மல்டி கோர் இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 782G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா அஃப்கோர்ஸ் அந்த Snapdragon 782Gக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான CPU ஆர்க்கிடெக்சர், இந்த மாதிரியான சிங்கிள் கோர் மல்டி கோர் ஸ்கோர் தான் நமக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இது சைனாவில் லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டாக இருக்க போகுதுன்னு. அந்த வகையில் சைனாவில் ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண iQoo Z7 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு iQoo Z7 Pro 5G அப்படின்ற நேமில் சில விஷயங்களை லைட்டாக மாடிஃபை பண்ணி கொஞ்சம் அப்கிரேடும் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த வகையில் அங்கே சைனாவில் லான்ச் ஆன அந்த iQoo Z7 5G பார்த்தீங்கன்னா Snapdragon 782G அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ நமக்கு இந்த Geekbench இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்க்கும்போதுமே இதில் Snapdragon 782G இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் iQoo Z7 Pro 5G நமக்கு Snapdragon 782G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் தான் வரப்போகுது. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அண்ட் இந்த Snapdragon 782G அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு புது ப்ராசஸராக இருக்குது. இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற டவுட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும். ஆக்சுவலி இது ஒன்றுமே கிடையாது. Snapdragon 778G Plus அப்படின்ற ஒரு சிப்செட் இருக்குல்ல, அதே ப்ராசஸர் தான், எல்லாமே அதே தான். அதில் கிளாக் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இந்த Snapdragon 778G அப்படின்ற ப்ராசஸர். மற்றபடி ஆர்க்கிடெக்சர்லேருந்து அதே மாதிரியே 6nm சைஸ்க்கான ப்ராசஸர் தான். அதில் இருக்கக்கூடிய GPU, அதில் இருக்கக்கூடிய CPU எல்லாமே சேம். பட் அதில் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் கோருடைய கிளாக் ஸ்பீட் மட்டும் 2.7 GHz கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி இந்த Snapdragon 782G அப்படின்ற ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக அந்த 778G Plus எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இந்த இதில் எதிர்பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு அந்த ஒரு 25,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு தான் மோஸ்ட்லி வரும். ஏன்னா iQoo Z7 5G ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் 20,000 தான் லான்ச் பண்ணாங்க. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக iQoo Z7 Pro 5G நமக்கு கண்டிப்பாக 25,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு வரும். அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ப்ராசஸர் தான். ஸோ அதனால் அதில் குறையில்லை. அண்ட் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓகே ரீசனபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதோட இந்த ப்ராசஸரில் நமக்கு LPDDR4X ரேம் டைப் அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். LPDDR5 UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு LPDDR4X அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜோட இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்திருக்கு. அடுத்து இந்த ப்ராசஸரை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு iQoo Z7 5Gயில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான். பட் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை லைட்டாக இன்னும் கொஞ்சம் அப்கிரேடும் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. அதில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலே ஒரு அப்கிரேட் இருக்க போகுது. ஆக்சுவலி சைனாவில் லான்ச் ஆன iQoo Z7 5G பார்த்தீங்கன்னா நமக்கு LCD பேனலுக்கான டிஸ்பிளேவாக கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியாவில் iQoo Z7 5G நமக்கு AMOLED டிஸ்பிளேவோட தான் வந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த ப்ரோ வேரியண்ட்டும் AMOLED டிஸ்பிளே கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அதனால் 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் Full HD+ ரெசல்யூஷனுக்கான AMOLED
டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. அதே மாதிரி iQoo Z7 5G இந்தியன் மார்க்கெட்டில் 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ் HDR10+க்கான சர்டிஃபிகேஷனோடலாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த வேரியண்ட்டே அதில் இருக்கும்போது ப்ரோ வேரியண்ட்லையும் கண்டிப்பாக அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம். HDR10+ சர்டிஃபிகேஷன், 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ் இதுலேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி எக்ஸாக்டாக என்னென்ன இருக்க போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த மாதிரியான ஒரு அப்ராக்சிமேட் டிஸ்பிளே ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வந்தோம்னா, ஆக்சுவலி பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுக்க போகிறாங்க. அதில் சேஞ்சஸ் இல்லை. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறாங்க. 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே இது கொடுத்தாங்கன்னா நல்ல விஷயம் தான். ஏன்னா 25,000 செக்மெண்ட்டில் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ 25,000 செக்மெண்ட்டில் 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பட்சத்தில் அது மிகப்பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கும். நம்மளால் அண்டர் 30 மினிட்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 100% சார்ஜ் பண்ணிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கும். ஸோ அது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பட் எக்ஸாக்டாக இதான் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் இதுதான். அதே மாதிரி கேமரா அப்படின்னு வந்தோம்னா, இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் iQoo Z7 5Gயில் இருக்கக்கூடிய அதே கேமரா தான் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ iQoo Z7 5Gயில் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்பக்கம் டுவல் கேமரா கொடுத்துருந்தாங்க. அதில் பிரைமரி 64 மெகா பிக்சல் பிரைமரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருந்துச்சு. அது கூட சப்போர்ட்டிவ்க்கு 2 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு அதே மாதிரியான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பிரைமரி 64 மெகா பிக்சல் OIS, அது கூட ஒரு 2 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட்டிவ் இருக்க போகுது. பட் அது 64 மெகா பிக்சலுக்கான OISல என்ன சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. மோஸ்ட்லி 64 மெகா பிக்சல் கொடுத்தாங்கன்னா சாம்சங் உடைய சென்சார் தான் இருக்கும். இல்லை அவங்க சோனி சென்சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, சோனி 766 மாதிரியான சென்சார் யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா மோஸ்ட்லி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் 64 மெகா பிக்சல் கேமரா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 64 மெகா பிக்சல் கேமரானா சாம்சங் உடைய GW3 மாதிரியான அந்த சென்சாரோட OIS சப்போர்ட்டோட இந்த iQoo Z7 Proல நம்ம கேமரா எதிர்பார்க்கலாம். மற்றபடி முன்பக்கம் கேமரா ஆஸ் யூஷுவல் அதில் சேஞ்சஸே இருக்காது. 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுப்பாங்க. அண்ட் யூஷுவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் செல்ஃபி கேமராவில் நம்ம எதிர்பார்க்க முடியும். மற்றபடி ரியர் கேமராவில் நம்மளால் 4Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரியான சப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா iQoo Z7 5Gலேயே 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இந்தியாவில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ரோ வேரியண்ட்லையும் கண்டிப்பாக நமக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் ரியர் கேமராவில் கொடுத்துருவாங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 1080 பிக்சலில் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அதே மாதிரி மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக iQooல AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க அப்படின்னு பட்சத்தில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருவாங்க. அதில் கவலையே வேணாம். ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். அதே மாதிரி டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்காது. Android 13 Fun Touch OSக்கான 13ல லான்ச் பண்ணிடுவாங்க. IR பிளாஸ்டர் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் நான் சொன்ன மாதிரி 25,000 ரூபா. ஸோ அதில் மோஸ்ட்லி சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா iQoo Z7 5G நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனே நமக்கு 18,000 ரூபா 19,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 25,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு பேஸ் வேரியண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ பேஸ் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் 6GB 128GBக்கான வேரியண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த வேரியண்ட்டை 25,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் iQoo Z7 Pro 5G நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியன் லான்ச் எப்போ எதிர்பார்க்கலாம், எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியன் லான்ச் அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி மே மாதத்துக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இந்தியன் மார்க்கெட்டில் மே மாதத்துக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஃபீச்சரோட ஒரு 25,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா ஓகே தான், டீசெண்டாக இருக்குது. Snapdragon 782G 25,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு ஓகே. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், AMOLED டிஸ்பிளே எல்லாமே இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே, ரீசனபிளாக இருக்குது. கேமரா மட்டும் மேபி இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். 64 மெகா பிக்சல் GW3 சாம்சங் GW3 சென்சார் கொடுக்காம சோனியுடைய IMX 766 மாதிரியான சென்சார் கொடுத்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனில் அல்ட்ரா வைட் ஆங்கிள்லாம் கொடுத்து கொஞ்சம் கேமராவை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். மற்றபடி எக்ஸாக்டாக என்ன கொண்டு வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ லீக்ஸை பார்த்ததுலேருந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கேன்.